வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை 2025 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: லட்சத்தீவுக்கும் மாலைத்தீவுக்கும் மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கிழக்கே முன்னேறி வந்து கிழக்கு நோக்கி நிலநடுக்கோட்டை ஒட்டியே கிழக்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதே வழியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு நிலப்பரப்பை ஒட்டியே வடம் கிழக்காக பயணித்து மீண்டும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து நவம்பர் 29ஆம் தேதி புயலாக வலுப்பெற்று சென்யார் என்ற புயல் பெயரோடு வட கிழக்காக பயணித்த நிகழ்வு புயலாக வலுப்பெற்றவுடன் வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த சென்யார் புயல் சென்னையை நெருங்கும் பொழுது தீவிர புயலாக வலுப்பெற்று சென்னை கரையை கடக்காமல் சென்னையை தொட்டுக்கொண்டே வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது படிப்படியாக வேகமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆந்திரா செல்லும் பொழுது அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆந்திரா சென்றடைந்து தரையேறி மேலும் செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இலங்கையில் இன்று முதல் மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. அதே வழியில் சுமத்ராவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்ட நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வர முடியாமல் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு: இலங்கையை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைந்தாலும் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை நவம்பர் 27ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் திரிகோணமலை, முல்லைத்தீவு, அனுராதபுரம், மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதே வழியில் கண்டி, ரத்னபுரி, அம்மந்தோட்டை, பதுளை இந்த இடங்களுக்கும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு இடங்களில் அதிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 27ஆம் தேதி தொடர் மழையாக, நவம்பர் 28ஆம் தேதியும் பெரும்பாலும் தெற்கு மாகாணங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் வடக்கு மாகாணங்கள், அதாவது திரிகோணமலை, முல்லைத்தீவுக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு பாதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நிகழ்வு சற்று விலகிச் செல்வதால் மிக கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை மட்டுமே யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று தெற்கே கிடைக்கும் மழை விட வடக்கு பகுதி சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்பது. ஆனால் தெற்கு பகுதி பெரும்பாலும் அனுராதபுரம், திரிகோணமலை, கிளிநொச்சி தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் பாதிக்கும் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 27ஆம் தேதி, நவம்பர் 27 விட 28ஆம் தேதி மேலும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 29ஆம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. வட மாகாணத்திற்கு மட்டுமே நவம்பர் 29ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 27 மழைப்பொழிவு அதிகரிக்கும். நவம்பர் 28ஆம் தேதி தீவிர மழைப்பொழிவாக கிடைத்து கொண்டிருக்கும். பெரும்பாலும் தெற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்களுக்கு, வட மாகாணங்களுக்கு கனமழை, ஓரிரு நேரங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். நவம்பர் 29ஆம் தேதி மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதிக்கும் மழை என்பது பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு பாதிக்கும் மழை, மேற்கு மாகாணங்கள் அதாவது தலைமன்னாருக்கு தெற்குள்ள மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கும் பாதிக்கும் மழையாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கை கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி, மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, தெற்கு பகுதியாக இருந்தாலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சவாலாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் தவிர்ப்பது நல்லது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.